கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த தீனா மற்றும் பில்லா ஆகிய திரைப்படங்கள் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்கள் குவிந்தனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மே 1ஆம் தேதி தமிழகம் முழுவதிலும் தீனா மற்றும் பில்லா ஆகிய இரு திரைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. அஜித்தின் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற 2 திரைப்படங்கள் என்றால் இந்த 2 திரைப்படங்களை சொல்லலாம். மிக முக்கியமாக தீனா என்ற திரைப்படம் அஜித்தை மிக ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக முன்னிறுத்தியது. அதே சமயம் பில்லா என்ற திரைப்படத்தின் மூலம் ரீமேக் செய்து அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தாலும் தனக்கென தனி முத்திரையை பதித்திருந்தார் அஜித் குமார். இதன் காரணமாக இந்த 2 திரைப்படங்களையும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு திரைப்படமும் 150 திரையரங்குகளுக்கு மேலாக தற்போது ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் முதல் காட்சியானது இன்று காலை 9 மணிக்கு தொடங்கிய நிலையில் இங்கு தமிழகத்தில் வெளியான அனைத்து காட்சிகளும் தற்போது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக திரையிடப்பட்டு வருகிறது. அதாவது ரசிகர்கள் பெருமளவில் திரண்டு வந்து காலையிலேயே அந்த திரைப்படங்களை பார்த்து ரசிப்பதற்காக வந்திருக்கின்றனர். தற்போது இருக்கக்கூடிய இந்த அஜித் ரசிகர் பெரும்பாலானோர் இதற்கு முன்பு இந்த திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆன போது இவற்றை பார்க்காதவர்கள். எனவே அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் செய்வதற்காக இவர்கள் தற்போது இங்கு வந்திருக்கின்றனர். இதில் ஆண்கள் பெண்கள் என இரு தரப்பினரும் பெருமளவில் இந்த திரைப்படங்களை தற்போது நேரில் பார்ப்பதற்காக இங்கு வந்து திரண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.